இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி அதிவேகமாக ரன்கள் குவித்து சச்சின் டெண்டுல்கர் சாதனையை முறியடித்துள்ளார். சிட்னியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி நடந்து வருகிறது. இந்த டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹேசல்வுட் பந்து வீச்சில் 23 ரன்களில் வெளியேறினார். இருந்த போதிலும் 2019 ஆண்டில் கோலி மறக்க முடியாத சாதனையை நிகழ்த்தியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேகமாக 19,000 ரன்களை எட்டிய முதல் வீரர் என்னும் பெருமையை பெற்று சச்சின் டெண்டுல்கர் சாதனையை முறியடித்துள்ளார். கடந்த 2018 ஆண்டில் பல்வேறு சாதனைகளை விராட் கோலி படைத்திருந்த போதிலும் 2019 ஆண்டின் தொடக்கத்திலேயே கோலி படைக்கும் முதல் சாதனையாகும். விராட் கோலி குறித்து சமீபத்தில் சச்சின் பேசுகையில், என்னுடைய பல்வேறு சாதனைகளையும் கோலி தகர்ப்பார், அதற்கான திறமை உண்டு என்று கூறியிருந்தார். சச்சின் டெண்டுல்கர் தனது ஒட்டுமொத்த சர்வதேச போட்டிகளில் 19,000 ரன்களை 432 இன்னிங்ஸ்களில் எட்டினார். ஆனால் விராட் கோலி தனது 19,000 ரன்களை சச்சினை காட்டிலும் 33 போட்டிகள் குறைவாக 399 இன்னிங்ஸ்களில் எட்டியுள்ளார். கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் இருந்தபோது கோலி தனது சர்வதேச போட்டிகளில் 17,000 ரன்களை எட்டினார். இங்கிலாந்து டெஸ்டில் விளையாடிய போது தனது 18,000 ரன்களை எட்டினார். ஆஸ்திரேலிய தொடரில் தற்போது விளையாடி வரும்போது 19,000 ரன்களை எட்டியுள்ளார். இவரை தொடர்ந்து மேற்கிந்திய தீவுகள் வீரர் பிரையன் லாரா 433 இன்னிங்ஸ்களிலும், ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் 444வது இன்னிங்ஸ்களிலும், தென்னாப்பிரிக்கா முன்னாள் வீரர் ஜேக் காலிஸ் 458வது இன்னிங்ஸ்களிலும் இந்த சாதனையை படைத்தனர். 30 வயதான விராட் கோலி கடந்த 2018 ஆண்டில் சர்வதேச போட்டிகளில் 2735 ரன்கள் குவித்து காலாண்டில் அதிகமாக ரன் குவித்த வீரர் என்னும் பெருமையை படைத்தார். இதில் 11 சதங்கள் அடங்கும். கடந்த 2018 ஆண்டில் மட்டும் கோலி 13 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 1322 ரன்கள் சேர்த்து 55 சராசரி வைத்துள்ளார். ஒருநாள் போட்டிகளில் 14 போட்டிகளில் 1202 ரன்கள் சேர்த்துள்ளார். இதில் 6 சதங்கள் அடங்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.